சந்தேகம் தாங்க விசுவாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி. சந்தேகத்தை மேற்கொள்ளுவது எப்படி, அசைக்க முடியாத விசுவாசத்தில் நாம் நடக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சந்தேகம்தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சந்தேகத்தை இன்றைக்கு நாம் உடைக்க போகிறோம். உறுதியான விசுவாசத்துக்குள்ள நாம் எப்படி வாழ்வது அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சந்தேகம்னா என்ன அப்படின்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கலாம். சந்தேகம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை மற்றும் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நாம் ஒரு நிச்சயமான உறுதியான ஒரு விசுவாசம் இல்லாமல் இருப்பது தான் சந்தேகம். ஆண்டவரால் இந்த அற்புதத்தை செய்ய முடியுமா, இந்த மாதிரி பல விதத்தில் ஆண்டவரையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அல்லது அவருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னாவே என்ன அர்த்தம், நமக்குள்ள ஆண்டவர் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளின் மேல சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த சந்தேகம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். சரி, இப்போ சந்தேகத்தை குறித்து பார்த்துட்டோம். விசுவாசம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம்ங்கிறது நாம் ஒன்றை பார்த்து அதுக்கப்புறம் நம்புவது அல்ல அல்லது விசுவாசிப்பது அல்ல, காண்பதற்கான ஆதாரமே இல்லாத போதும் இது நடக்கிறதுக்கான எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் ஒரு 0.001% கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலையிலையும் கூட ஆண்டவர் மேலையும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேலையும் நாம் வைக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசத்திற்குள் நாம் வரணும்னா சந்தேகம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம சந்தேகத்தில் இருந்து எப்படி வெளியே வரப்போறோம், அவ்விசுவாசத்தில் இருந்து எப்படி வெளியே வரப்போறோம் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ இந்த சந்தேகம் விசுவாசம் இது ரெண்டையுமே சந்தித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதுதான் பேதுரு. அவன் தண்ணி மேலே நடந்து போகிறான், ஆனால் அவனுக்கு விசுவாசமும் வந்தது, அதே நேரத்தில் சந்தேகமும் வந்தது. ஒரே நேரத்தில் விசுவாசமும் சந்தேகமும் அவனுக்கு மாறி மாறி வந்தது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் சந்தேகமும் விசுவாசமும் மாறி மாறி தான் வந்துக்கிட்டே இருக்குது. மத்தேயுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28லிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் பார்க்கலாம். இந்த பேதுரு ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நீங்க தான் தண்ணி மேல நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நானும் தண்ணி மேல உங்களை மாதிரியே நடந்து வரத்துக்கு எனக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. வா அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை கேட்டதும் இவனுக்குள்ள தண்ணி மேலே நடக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யக்கூடிய, இயற்கையில் ஒரு மனுஷனால் தண்ணி மேலே நடக்கவே முடியாது, ஆனால் இயற்கையை தாண்டி தண்ணீரில் நடக்கக்கூடிய மிதக்கக்கூடிய ஒரு கட்டாந்தரையில் நடக்கிறது மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை விசுவாசத்தினாலே இவனுக்குள் எழும்பினது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க முடியாதுன்னு நாம நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த காற்று பலமாயிருக்கிறத பார்க்கறான், பார்த்துட்டு அதுல என்ன பண்ணிட்டான், அமிழ்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தான், ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு ஒரு ரேமா வார்த்தையாக அவனுக்குள்ள கடந்து போனது. அந்த வார்த்தை வந்ததுமே அவனுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பிருச்சு. விசுவாசத்தினால படகை விட்டு தண்ணியில காலை வச்சுட்டான், காலை வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்ப என்ன நடக்குது, இப்ப தண்ணிய பார்க்கறான். தண்ணிய பார்த்ததுமே அவன் மூழ்க ஆரம்பிச்சிடறான். காற்று பலமாய் இருக்கிறத பார்த்து பயந்து அமிழ்ந்து போகிற
கல்லறையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். 31 பார்க்குறோம். உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, கையை நீட்டி அவனை பிடித்து என்ன பண்ணுறாருங்க, கையை நீட்டி அவனை தூக்கி பிடிச்சு அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்றாருங்க, அற்ப விசுவாசியே அப்படின்னா லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா விசுவாசத்தில் குறைவுள்ளவனே ஏன் சந்தேகப்பட்டாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மட்டும் உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி ஒரு கை 2 கை இருக்குதோ, 2 கால் இருக்குதோ, எப்படி 2 கண் இருக்குதோ, 2 காது இருக்குதோ, அது மாதிரி உங்களுக்குள்ள விசுவாசமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமா எப்போ மாறுது அப்படின்னா, நீங்க வசனத்தை கேட்டே இருக்கிற போதுதான், அது வாயினால சொல்லிக்கிட்டே இருக்கிற போதுதான் அது செயல்படுகிற விசுவாசமாக மாறுகிறது. இப்போ இந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, அப்போ நீ ஏன் சந்தேகப்பட்ட? நீ தான் தண்ணி மேல கால் வச்சிட்டியே, 4 ஸ்டெப்பு நடந்துட்டியே, அதுக்குள்ள உனக்கு எதுக்கு கவனச்சிதறல்? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களினூடாக கடந்து போகும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எனக்கு கர்த்தர் இதை செய்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஸ்டெப் எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்டெப் வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உடனே நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே அவிசுவாசம் வந்துடுது. என்னால் முடியாது, இது நடக்காது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது. அந்த அற்ப விசுவாசம் எதனால் வருது அப்படின்னா, சந்தேகத்தினால் வருகிறது. சந்தேகம் விசுவாசத்தை எழும்ப விடாமல் தடுத்து விடும். ஹல்லேலூயா. சந்தேகம் ஒரு ஆவி, அதே நேரத்தில் விசுவாசமும் ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பது ஒரு கனி, விசுவாசம் என்பது ஒரு அபிஷேகம், விசுவாசம் என்பது ஒரு ஆவி. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த சந்தேகத்தை நம்மளை விட்டு, சந்தேகம்ங்கிற ஆவி நம்மளை தொடாதபடிக்கு நாம் காத்துக்கொண்டு என்ன செய்யணுங்க, நாம விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இருக்கணும். சரி, ஓகே. சந்தேகத்தை எப்படிங்க நான் மேற்கொள்ள முடியும் அல்லது ஜெயிக்க முடியும்? சந்தேகத்தை மேற்கொள்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு எப்பவுமே 24/7 அப்படின்னா என்னதுங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 7 நாட்களும் நான் ஆண்டவரை எல்லா நிமிஷமும் செகண்ட் பை செகண்டு நான் விசுவாசிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள சந்தேகமே வரக்கூடாது. அதுக்கான வழிகளை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த வழிகளை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கு நான் இந்த டீச்சிங்கை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். கவனமாக கேளுங்க. சரி, சந்தேகத்தை மேற்கொள்றது எப்படி அப்படின்னா, முதல் பாயிண்ட், ஆண்டவருடைய வார்த்தையினால நம்ம மனசை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு கார் வச்சிருக்கிறீங்க, அந்த காரை நல்லா கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணி வெளியே எடுத்துட்டு போறீங்க. வெளியே எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்குங்க? அது அழுக்காத்தான் இருக்கும். ஏன்னா சுற்றிலும் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் என்ன இருக்குதுங்க, அதில் மாசு இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் நம்மை சுற்றிலும் பாவங்களும், நம்மை சுற்றிலும் எதிர்மறையானவைகளும் நிறைய இருக்குது. இந்த உலகமே இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்டுக்கிட்டு உலகமே எதிர்மறையாகத்தான் இருக்குது. இந்த எதிர்மறைகளுக்கு மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நாம் விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறது கிடையாது, விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசத்தை நீங்க காக்கிறத விட விசுவாசத்தை வளர்த்துருங்க. ஒரு சின்ன கோடு பக்கத்துல சொல்லி முடிங்களேன், பெரிய கோடு ஒன்ன போட்டா என்ன ஆகுங்க? பெரிய கோடு தானே தெரியும். அது மாதிரி சுத்திலும் இருக்கக்கூடிய எதிர்மறைகளுக்கு மாறாக நீங்க என்ன செய்யணும்? நீங்க நேர்மறையான ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற போது, அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற போது என்ன நடக்கும்? அது சின்ன கோடா மாறிடும். எதிர்மறையானவைகள் எல்லாம் சின்ன கோடா மாறிடும், நேர்மறையானது பெரிய கோடா மாறிடும். அப்போ இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளர ஆரம்பிச்சிரும். தேவனுடைய வார்த்தையினால நம்ம மனசை நம்ம புதுசாக்கிட்டே இருக்கணுங்க. ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம எடுத்து வாசிக்கலாம்.
வாசிக்கலாம். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமாமா? இந்த பிரபஞ்சத்திற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டுக்காம. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தார் எப்படி அவ்விசுவாசமாய் வாழ்கிறார்களோ அதே மாதிரியே நம்மளும் அதே வேஷத்தை போட்டுக்காத. ஹல்லேலூயா. உன் வேஷம் இது கிடையாது. அவ்விசுவாசமா பேசுறீங்க அப்படின்னா அது நீங்க போட்டுக்கிற வேஷம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி, அவன் பேரே விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க பேரே விசுவாசி. உங்க பேரே விசுவாசின்ட்டு ஏன் வச்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையையும் ஜீவனுள்ள வார்த்தையையும் உயிர்த்தெழ பண்ணுகிற வார்த்தையையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற உருவாக்குகிற வார்த்தைகளையும் நீங்க விசுவாசிக்கிறீர்கள். அதனாலதான் உங்க பேரு விசுவாசி. ஹல்லேலூயா. நீங்க உங்க பேரு மட்டும் இல்ல, உங்க அடையாளமே விசுவாசி. அப்போ நீங்க அவ்விசுவாசமா பேசுனா அது நீங்க போட்டுக்கிற, உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற ஒரு வேஷம். அதனால நீங்க அவ்விசுவாசமாய் பேசி ஒரு வேஷம் போடாதீங்க. ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்றதுனா, நீங்க கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன போடக்கூடாதுங்க? பிசாசு வேஷம் போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாடகத்துல நடிக்கிறதுக்கு கூட இயேசு பிசாசு வேஷம் போடுவாரா? சொல்லுங்களேன். அதுக்கு கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு? பிசாசு வேஷம் போட மாட்டாரு. ஆனா நாம என்ன செய்யறோம்? உலகத்தார போலவே நாம் பேசுகிறோம், உலகத்தார போலவே நாம் செயல்படுகிறோம். அப்படிங்கும் போது நாம் என்ன செய்யறோம்? என்னுடைய அடையாளத்தை மறந்து, நான் யார் என்பதை மறந்து, நான் விசுவாசி, விசுவாசத்தை மட்டுமே பேச வேண்டும்ங்கிற மறந்து நான் என்ன பண்றேன்? ஒரு வேஷம் போட்டுக்கிறேன். என்ன வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னா, அவ்விசுவாசமான வார்த்தைகளையே பேசுகிற ஒரு வேஷம் போட்டுக்கிறேன். அது உங்களுடைய சாயல் அல்ல, அது உங்களுடைய அடையாளம் அல்ல. உங்களுடைய அடையாளம் என்னன்னா, விசுவாச வார்த்தைகளை பேசுவதுதான் உங்கள் அடையாளம். வேலை செய்யற இடத்துல அவிசுவாசமா பேசுறாங்களா, அவங்களை கரெக்ட் பண்றது தான் உங்களுடைய வேலை. அவங்க கிட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுறது தான் உங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. இல்லைனா அதை காதுல வாங்கிக்காம அங்க இருந்து நீங்க புறப்பட்டு அந்த பக்கம் போயிடுறது தான் உங்க வேலை. ஹல்லேலூயா. எதை நீங்க கேட்கறீங்களோ அது கண்டிப்பா உள்ளத்துக்குள்ள போய் உங்களை ஒரு வேஷம் போட வைக்குங்க. அதனால நீங்க கேட்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள பேசுறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும், விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தையாக இருக்கட்டும். அந்த வார்த்தைகள் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுங்க? நம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக காட்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான, என்னதுங்க? தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று, என்னதுங்க? ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்ன பண்ணணும்? உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பவுல் எவ்வளவு அழகா 3 வார்த்தைகளை கோர்த்து கொண்டு வராரு. ஆண்டவருடைய நன்மையான சித்தம், ஆண்டவருக்கு பிரியமான சித்தம், ஆண்டவருக்கு பரிபூரணமான சித்தம். இந்த சித்தம் என்னை குறித்து என்ன அப்படிங்கிறத பைபிளை படிக்காம உங்களுக்கு தெரிய போறது இல்லை. நான் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. இது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? இயேசுவின் தழும்புகளால் குணமானி
வியாதியீர்கள். சிலுவையிலே அவர் எனக்காக மரித்து அவர் என்ன பண்ணிட்டாரு? என்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் குணமாக்கி விட்டார். இப்பொழுது நான் சுகமாய் வாழ பிறந்தவன், சுகமாகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற சத்தியம் எப்படி தெரிஞ்சது? வேதத்தை வாசிக்கும் போதும், சத்தியங்களை கேட்கிற போதும், பிரசங்கங்களை கேட்கிற போதும் தான் உங்களுக்கு இந்த சத்தியம் தெரியும். சரி, நான் விடுதலையாக்கப்பட்டவன், சிலுவையிலே நான் விடுதலையாக்கப்பட்டவன், இது எப்படி தெரியும்? அதே மாதிரி ஆண்டவர், நான் கடன்ல வாழ்றது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நான் கடன் வாங்காமல் இருப்பதும், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பதும், அதே நேரத்தில் நான் தரித்திரனாய் அல்ல, நான் செழிப்பானவனாக வாழ்வதும் தேவனுடைய நன்மையான சித்தம், தேவனுக்கு பிரியமான சித்தம், அது தேவனுடைய பரிபூரணமான சித்தம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சித்தமெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? வேதத்தை வாசிக்கும் போது தெரியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், வேதத்தை வாசிக்கிற போதுதான் ஆண்டவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் தெரியும். ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியலைன்னா கூட நீங்க வாசித்துக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பைபிளை வாசித்துக்கிட்டே இருங்க, நிறைய பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க கேட்கும் போது என்ன நடக்குது? உங்க மனசு புதுசாக ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க காரை எடுத்துட்டு வெளியில போறீங்க, காரை எடுத்துட்டு வெளியில போயிட்டு திருப்பி கொண்டு வந்து நிறுத்தும் போது ஏற்கனவே கழுவுன கார் என்ன ஆயிடுச்சுங்க? டஸ்ட் ஆயிருச்சு. அதே மாதிரி தான் நீங்க உலகத்துக்குள்ள போயிட்டு வர்றீங்க. இன்னைக்கு உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது டஸ்ட் ஆகுது. அந்த டஸ்ட் அதை என்ன பண்ணணும்? திருவசனத்தினால் நீங்கள் கழுவ வேண்டும். அவிசுவாசமும் சந்தேகமும் நமக்குள்ள வராதபடிக்கு வசனத்தினால் நீங்கள் கழுவ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இயேசு சொல்றார், இவ்வளவு நேரம் நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்க, அதனாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள், கழுவப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சந்தேகம் எப்பொழுது விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க காதால கேட்கறீங்களோ, எந்த அளவுக்கு பைபிளை நீங்களே படிச்சு உங்க காதால கேட்கறதும் பிரசங்கத்தை கேட்கறதும் பண்றீங்களோ, அப்போ உங்க மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக ஆரம்பிக்கிறது.